பிரம்ம ஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட், மேடம் பிளாவாட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. செகண்ட், 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். தேர்டு, இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th புக்லேயும் இருக்குது, 12th புக்லேயும் இருக்குது. 10th புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 80 இருக்குது. மேடம் H.P. பிளாவாட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் நிறுவப்பெற்ற பிரம்ம ஞான சபை முக்கிய பங்கு வகித்தது. 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்ட இவ்வமைப்பு பின்னர் 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 10th புக்கில். 12th புக்கில் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 35 இருக்குது. பிரம்ம ஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு 1893 வந்தார். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின், மேடம் பிளாவாட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது 10th புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க, மேடம் பிளாவாட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில்னா நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டதுன்றது கரெக்டு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார் சொல்லியிருக்காங்க. புக் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க, 1893 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் கொஸ்டின் ராங் ஆன்சர். தேர்ட் ஒன், இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. கரெக்ட். இதனுடைய தலைமையகம் எங்கே? சென்னை அடையாறில் உள்ளது. எப்போ மாற்றினாங்கன்னு சொல்லியிருக்காங்க புக்கில், இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் 1886 மாற்றப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த ஆன்சரும் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு, செகண்ட் ஒன் ராங்கு, தேர்ட் ஒன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் கரெக்டு, செகண்ட் ஒன் இஸ் தப்பு. ஏன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1893 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார்னு கொடுத்துருக்கணும். தப்பாக என்ன கொடுத்துருக்காங்க, 1888 கொடுத்துருக்காங்க. அதனால் அது தவறு.